ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங்கு. என்ன அன்பாக்சிங் ஐட்டம்ன்றத இது இப்போ பார்க்கலாம். நம்ம இந்த ஐட்டம் அலி எக்ஸ்பிரஸில் ஆர்டர் பண்ணி கரெக்டாக பர்ஃபெக்டாக சேர்ந்துருக்கு. ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஐட்டம். 2 வீலர் 4 வீலர் வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டம். ஸோ இந்த கவரை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உள்ளே இருக்கிற ஐட்டமை எடுத்து பார்த்து என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கவருக்குள்ளேருந்து பாக்ஸை எடுத்தாச்சுங்க. இந்த பாருங்கள், இதுதான் அந்த ஐட்டம். என்ன ஏதோ ஒரு பூட்டு படம் மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்க. இது ஷாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்ஐ ஃபோன் தயாரிக்கிறாங்களே, அவங்க தயாரிக்கிற ஐட்டம்ஸு. அவங்க நிறைய ஐட்டம்ஸ் தயாரிக்கிறாங்க, வீட்டுக்கு தேவையானது, பல விதமான பொருட்கள். அதில் இந்த ஐட்டம் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஐட்டம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியும். பட் 2 வீலர் அண்ட் 4 வீலர் வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப எசென்ஷியல் ஐட்டம். பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ்லேருந்து ஐட்டத்தை எடுத்தாச்சுங்க. இதுதான் பாருங்கள், இதுதான் பாக்ஸு. பாக்ஸுக்குள்ளே இந்த இதில் போட்டு இருந்தது இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். இதுதான் அந்த ஐட்டம். இதை எடுத்துன்னு போகிறதுக்கு உண்டான கேரி கேஸ் இது. அப்புறம் சம் ஆக்சசரிஸ். அதை கைட்டு என்னன்னு காமிக்கிறேன். சார்ஜிங் கேபிள். அண்ட் இப்போ இந்த ஐட்டத்தை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த ஐட்டத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி வேறு ஒரு ஐட்டம் காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. வண்டி பங்க்சர் ஆச்சுன்னா, டியூப்லெஸ் டயரான வண்டி பங்க்சர் ஆச்சுன்னா பஞ்சர் போடுறதுக்கு உண்டான ஐட்டங்கள் இது. இதுதான் பஞ்சர் போடுற ஸ்ட்ரிப்பு, ரப்பர் ஸ்ட்ரிப்பு. முதல்ல இதால் நம்ம ஆணியை பிடுங்கி எடுத்துட்டு அந்த ஹோல்ஸை, டயரில் உள்ள ஹோலை பெருசாக்குவோம். இதில் இந்த ஐட்டத்தில் அந்த ரப்பர் ஸ்ட்ரிப்பை போட்டு இழுத்து அந்த ஓட்டையை அடைப்போம், பஞ்சர் போட்டு முடிப்போம். அப்புறம் எப்படிங்க காற்றடிக்கிறது? நடு ரோட்டில் எங்கேயாவது பஞ்சர் ஆச்சுன்னா அதுக்கு தாங்க இந்த ஐட்டம். ஷாமி எம்ஐ ஃபோன் தயாரிச்சிருக்கிற பம்ப். இந்த பம்பை குள்ளே செல்ஃபோனில் இருக்கிற மாதிரியே, மொபைல் ஃபோனில் இருக்கிற மாதிரியே பேட்ரி இதில் இருக்குது. ஸோ யூஎஸ்பி அந்த மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணுற சார்ஜரை வச்சே இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நடு ரோட்டில் எங்கே பஞ்சர் ஆச்சுனாலும் வண்டியை கைட்டி பேட்டரியிலேருந்து கனெக்ஷன் கொடுத்து அதெல்லாம் செய்ய வேணாம். நேராக இதை தூக்கி மாட்டினா பம்பு வேலை செஞ்சு கம்ப்ளீட்டாக காற்று போயிருக்கிற டயர்லேருந்து 100 PSI வரைக்கும் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். 100க்கு மேலே கூட சொல்லியிருக்கான். நமக்கெல்லாம் எங்கே 30 40 அந்த அளவுக்கு தான் அடிக்க போகிறோம் நம்ம. ஸோ இப்போ எப்படி இதை ஆன் பண்ணுறது, என்ன பண்ணுன்றதை பார்க்கலாம். இதை பாருங்கள், இதை இப்படி எடுத்தால் ஆன் ஆயிடுச்சு. இதுதான் டயரில் நீங்கள் மாட்ட வேண்டியது. இதுதான் டயரில் மாட்ட வேண்டியது. ஆன் ஆகிடுது. நம்ம எவ்வளோ வரைக்கும் அடித்து ஆட்டோமேட்டிக்காக பம்ப் ஆகணுன்றதையும் செட் பண்ணிக்கலாம். இதை ஆன் பண்ணிங்கன்னா காற்று வருது. அவ்வளோதாங்க. எம்ஐக்காரன் எவ்வளோ சிம்பிளாக தயாரிச்சிருக்கான் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணோம், அடுத்தது ஒரு வண்டியோட காற்றை ஃபுல்லாக பிடுங்கி விட்டுட்டு இதை கனெக்ட் பண்ணி ஃபுல்லாக ஃப்ளாட்டான டயர்லேருந்து காற்று ஏறுதா அப்படின்னு ஒரு கிளிப் எடுக்கணும். அதையும் எடுத்து போட்டு வீடியோவை கன்க்ளூட் பண்ணுறாங்க. அந்த ஆக்சசரிஸை பிரித்தாச்சு. இது யூஎஸ்பி சார்ஜிங்கு கேபிள். இது இந்த வாலிபால் அதுக்கெல்லாம் காற்றடிக்கிறதுக்கு உண்டான பின்னு. அப்புறம் இது வேறு டைப் ஆஃப் இது இருந்ததுன்னா, மவுத் இருந்ததுன்னா டயரில் அதுக்கு ஒரு அடாப்டர். ஸோ இது கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது, ஒரு டயரில் காற்றை பிடிங்கி விட்டுட்டு இந்த பம்பு ஃபுல்லாக அடிக்கிறதான. அதுக்கு முன்னாடி நான் இதை சார்ஜும் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ புதுசு அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். பேட்ரி எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு தெரில. ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டு அந்த கிளிப்பையும் எடுத்து போட்டு மொத்தமாக உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளாட் டயர் பஞ்சர் ஆச்சுன்னா ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகும். அதுலேருந்து கம்ப்ளீட்டாக அடிக்க முடியாது தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அசோக் வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. நிறைய வீடியோஸ் போடலாம். இப்போ நம்மக்கிட்ட பம்ப் இருக்கிறதுனால நம்பிக்கையாக காற்றை பிடுங்கி விட்டுட்டு ஒரு டயரில் காற்று அடிச்சு பார்த்து பர்ஃபார்மன்ஸ். கார் ஸ்டெப்னியை வெளியில் எடுத்து அதில் இந்த டயர் இன்ஃப்ளேட்டரை மாட்டி வச்சுருக்கோம். இப்போ ஸ்டெப்னியில் 28 PSI இருக்குங்க ப்ரெஷரு.
என்னோட ஹோண்டா பிரியோ காரோட ஸ்டெப்னி இது. அதுலேருந்து எடுத்திருக்கேன். பாருங்க 28. இப்போ காற்றை கம்ப்ளீட்டாக பிடுங்குறோம். டயர்லேருந்து காற்றை கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணுறோம். இப்போ பம்பில் வந்து 29 PSI செட் பண்ணி வச்சுருக்கோம். காற்றை ஃபுல்லாக பிடுங்கியாச்சு. 0 PSI. இப்போ பம்பை ஸ்டார்ட் பண்ணி விடலாம். நம்ம 29ல் ஃபில் ஆகிட்டு கட் ஆகும். பம்பு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆரம்பிச்சாச்சுங்க. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபுல்லாக 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். அதனால் நடுவில் கட் பண்ணிவிட்டு அப்புறம் 4 PSI வந்துருக்கு. இப்போ ஸ்லோவாக ஏறுது. பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் ஏறுதுன்னு பார்க்கலாம். 7 PSI வந்துடுச்சுங்க. ஷாமிக்காரன் நல்லா தயாரிக்கிறான். எம்ஐக்காரன் செம மூலக்காரனாக இருக்காங்க. ஃப்ளாட்டான டயர்லேருந்து ஃபில் பண்ணின்னு இருக்கோம். 8 PSI. 13 PSI வந்துடுச்சுங்க. நான் ஆஃப் பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக 10 நிமிஷம் பம்பு ஓடுறதை காமிச்சா யாரும் வீடியோவே பார்க்க மாட்டீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க சார். அசோக் வ்ளாக்ஸு. எல்லாம் நல்ல வீடியோ போடுறோம். 14 PSI நல்லா ஒர்க் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம காரோட ஸ்டெப்னியை எடுத்து இந்த டெஸ்டிங் நடக்குது. இப்போ கார்லேருந்து ஸ்டெப்னியை எடுத்து காற்றை பிடுங்கி விட்டு அடிக்கிறோம். இதுலேருந்து 20 PSI அடிச்சிடுச்சுங்க. செல்ஃபோன் மாதிரியே பேட்ரி ஃபுல்லாக சார்ஜ் பண்ணியிருந்தா கம்ப்ளீட்டாக டயரை ஃப்ளாட் பண்ணி விட்டுட்டு ஒரு 7-8 நிமிஷமாக பம்ப் ஓடின்னு இருக்கு. 21 PSI வந்தாச்சு. பையன் டெஸ்டிங்கை பாஸ் பண்ணுறானே எம்ஐக்காரன். 28 வந்தாச்சு. இப்போ 29ல் கட் ஆகணும். பார்க்க போகிறோம். அதை இப்போ அதோட க்ளோஸ் ஆகிடும். 28 வந்தாச்சு. நம்ம 29 ப்ரீ செட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகணுங்க. பாயிண்ட் ஃபில்லப் ஆகின்னு இருக்கு. சூப்பருங்க. ஐயா எம்ஐக்காரன் ப்ரூவ் பண்ணிட்டான். ஆட்டோமேட்டிக்காக 29ல் ஸ்டாப் பண்ணிட்டான் பையன். ஃபென்டாஸ்டிக். 29 க்ளீனாக ப்ரெஷர். இதை பாருங்கள். பம்பை இப்போது கயட்டினோடனே இதாகிடுச்சு. நல்லா சூடாகுதுங்க அந்த இடம். பையன் செம்மையாக ஓடிக்கிறான் எம்ஐக்காரன். இந்த பாருங்க. டயரை எடுப்பா. டயரை தூக்கி நிறுத்து. ஸ்ட்ரைட் பண்ணி வை. டயரை தூக்கி அப்புறம் போடலாம். தூக்கி அப்படி நிறுத்தியா வீடியோ எடுக்குது. போடு. தூக்கி ஜம்முன்னு போட்டு. இல்லை ஓகே ஆகுதா? காற்று கரெக்டாக்கா? இதுதான் என்னோடய ஹார்லே பைக்கு. இப்போ டாப்பிங் அப்பெல்லாம் டெய்லி பெட்ரோல் பம்புக்கெலாம் போயிட்டுருக்க வேலை வேணாம் இனிமேல். இப்போ நாங்களே இங்கேயே டாப்அப் பண்ண போகிறோம். பாருங்கள் 30 கரெக்டாக இருக்குது. டாப்அப் பண்ண வேண்டிய தேவையே இல்லாமல் போயிடுச்சு. இருந்தாலும் பம்ப் ஆன் பண்ணி விட்டு பார்க்குறேன் என்ன ஆகுதுன்னு. பம்ப் ஆன் ஆக மாட்டேங்குது. ஏன்னா 30 செட் பண்ணிட்டு ப்ரெஷர் கரெக்டாக 30 இருந்ததுனால பம்பு ஸ்டார்ட் ஆகலை. பக்கா இப்போ ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் பம்பு. 30 PSI உள்ள இடத்துல 30 PSI பம்பில் செட் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ண உடனே கரெக்டாக ப்ரெஷர் இருந்ததுனால பம்ப் ஸ்டார்ட் ஆகலை. அதை கைட்டி வெளியில் எடுத்தோடனே க்ளீனாக ஸ்டார்ட் ஆகுது.